ஹலோ குட்டீஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 4ஓட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை ஃபன் டைம். ஃபன்னாக இந்த யூனிட்டை நிரப்பலாம். வாங்க. வாட் டு யூ லைக் டு டூ? ரீட் அண்ட் டிக். நீங்கள் என்ன செய்ய உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. டூ யூ லைக் டு வாட்ச் டிவி? டிவி பார்க்க பிடிக்குமா? எஸ், ஐ டூ. டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ்? எஸ், ஐ டூ. Do you like to play games? Yes, I do. Do you like to draw pictures? Yes, I do. Do you like to sing songs? Yes, I do. Do you like to wash your clothes? Yes, I do போடனாலும் போடலாம். No, I don't போடனாலும் போடலாம். நான் கொஞ்சம் துணி துவைக்க பிடிக்காது, அதனால் நான் no, I don't அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு சரியான சென்டென்ஸை டிக் பண்ணணும். 3 சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பார்க்கணும். நமக்கு இது சரியான சென்டென்ஸ். ராஜன் பெயிண்ட்ஸ் பிக்சர். பெயிண்டிங் இஸ் ஹிஸ் ஹாபி. அடுத்த பிக்சர் பாருங்கள். குக் பண்ணுறாங்க. ராகுல் குக்ஸ் வெல். குக்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. அடுத்து பிரியா ரைட்ஸ் அ பைசைக்கிள். சைக்கிளிங் இஸ் ஹர் ஹாபி. மனோ லைக்ஸ் டு மேக் பாட்ஸ். பாட் மேக்கிங் இஸ் ஹிஸ் ஹாபி. சரியா? டிக் பண்ணிட்டீங்களா? லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இங்கே நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் சாம் டூயிங்? சாம் என்ன பண்ணுறாங்க? சாம் இஸ் ரீடிங். பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து ஹூ இஸ் பிளேயிங் ஃபுட்பால்? ஃபுட்பால் யார் விளையாடுறாங்க அப்படின்னா அஜய். Rewrite the sentence correctly. Deepa paints a picture. Reading is her hobby. இப்போ தீபா பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா பெயிண்டிங் இஸ் ஹர் ஹாபி தான் ரைட். அதனால் ரீடிங் எடுத்துகிட்டு பெயிண்டிங் போடணும். வினோத் பிளேஸ் ஆன் த ஸ்விங். இங்கே யார் ஸ்விங்கில் விளையாடுறாங்க? சுஜாதா. வினோத் விளையாடல. ஸோ நம்ம இங்கே வினோத் எடுத்துகிட்டு சுஜா பிளேஸ் ஆன் த ஸ்விங் போடணும். அப்புறமா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த பேசேஜை ரொம்ப கவனமாக ரீட் பண்ணுங்கள். ஒரு வேளை ரீட் பண்ணணும்னா நமக்கு வீடியோ லென்த் ஆகும். அதனால் நீங்கள் நல்லா ரீட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டிக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். பாருங்கள், கரெக்டாக வாசிக்கணும். நம்ம பார்த்த உடனே விச் இஸ் கரெக்டுங்கிறத நமக்கு தெரியும். நாட் கரெக்ட் எது இந்த பேராகிராஃப்க்கு சம்மந்தமில்லாத தவறான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிலா காட் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஹர் டீச்சர்ஸ். மேலே இருக்கிற 2 சென்டென்ஸுமே அந்த பேராகிராஃபோட ரிலேட்டடாக உள்ளது. சரியா? வாட் டஸ் நிலா டூ பிஃபோர் ஸ்லீப்பிங்? ஸ்லீப்பிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவானா? நிலா கீப்ஸ் ஹர் டால்ஸ் அரவுண்ட் ஹர் பெட் என்பது சரி. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. நிலா ஹாஸ் அ பிக் பிளாக் டெடி பேர் அண்ட் அ எல்லோ டைகர்னு போட்டிருக்காங்க. இல்லை, நிலா ஹாஸ் அ ஒயிட் டெடி பேர் அண்ட் அன் ஆரஞ்ச் ஜிராஃப். வாட் டஸ் நிலா லைக் டு டூ? நிலா லைக்ஸ் டு ப்ளே வித் டால்ஸ். அடுத்து ஹூவர் மின்னு அண்ட் சின்னு. மின்னு அண்ட் சின்னு யார் அப்படின்னா தே ஆர் நிலாஸ் டால்ஸ். நிலாவுடைய பொம்மைகள். அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த க்ளூஸ். இந்த க்ளூவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ திஸ் இஸ் குமார். ஹி என்ஜாய்ஸ் கேச்சிங் ஃபிஷ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம். ஹிஸ் ஹாபி இஸ் ஃபிஷ்ஷிங். எல்லாமே நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் எடுத்து நம்ம இந்த படத்துக்கு ரிலேட்டடாக ஃபிக்ஸ் பண்ணணும், எழுதணும். திஸ் இஸ் காவ்யா. ஷீ இஸ் ரைட்டிங் அ டைரி. ஹர் ஹாபி இஸ் ரைட்டிங். திஸ் இஸ் இனியா. ஷீ இஸ் sewing her clothes. Her hobby is sewing. இங்கே பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப்லேருந்து எடுத்து நம்மளை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்ரீ டைமில் என்ன எழுதுவோன்னு இங்கே மை சாய்ஸஸ்ன்னு போட்டு டூ இட் யுவர் செல்ஃபில் உங்கள் சாய்ஸ் யாருன்னு எழுத சொல்லியிருக்காங்க. என்கிட்ட அந்த டெக்ஸ்ட் புக் இல்லாதனால நான் இதை நிரப்ப முடியல. நீங்கள் நிரப்பிக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் த க்ளூஸ். கலர் த பிக்சர்ஸ். ஃபன் டைம்னு இந்த டாபிக் ஏற்ற மாதிரி இப்போது நிஜமாகவே ஃபன்னாக இருக்க போது. ட்ராகன் ப்ளஸ் ஃப்ளை. ட்ராகன் ஃப்ளை. ஸ்னோ மேன். ஸ்னோமேன். திஸ் இஸ் அ ஸ்னோமேன். வாட்டர்மெலன். திஸ் இஸ் அ வாட்டர்மெலன். திஸ் இஸ் அன் எர்த்வார்ம். இங்கே 2 தனித்தனி வேர்டாக இருக்குது. நம்ம கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரே வேர்டாக எழுதுறதுனால இங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது. சரியா? கம்பைன் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் நியூ வேர்ட்ஸ். இந்த வேர்ட்லேருந்து இந்த 2 வேர்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டு உருவாக்க சொல்லியிருக்காங்க. டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், டூத் பவுடர், கீ செயின், கீபோர்ட், கீபேட், ஃபுட்பால், ஃபுட்பிரிண்ட், ஃபுட்போர்ட். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. சூஸ் அண்ட் ஃப்ரேம் நியூ வேர்ட்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த நியூ வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள். கவின்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவ் இன் அ ஸ்மால் ஃபார்ம். நம்ம இங்கே இருக்கிற வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ வேர்டை உருவாக்கி கரெக்டான சென்டென்ஸில் நம்ம
அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுதணும். மாலா கெட்ஸ் அப் பிஃபோர் சன்ரைஸ். மணி லவ்ஸ் டு ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். வேணி அரேஞ்ச்ட் ஆல் த புக்ஸ் இன் த புக் செல்ஃப். ரோஹித் லைக்ஸ் டு ஈட் பாப்கார்ன். இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எடுத்து கம்பைன் பண்ணி நியூ வேர்டு உருவாக்கி நம்ம இந்த சென்டென்ஸில் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அடுத்து பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த நியூ வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை மேட்ச் பண்ணி நம்ம இந்த பேசேஜை கம்ப்ளீட் பண்ணணும். Mona went to the seashore. She saw many seashells on the seashore. She collected many seashells in her handbag. She built a sandcastle with her grandmother. The waves washed her footprints on the seashore. On the shore, she felt sad. They enjoyed horse ride and came home happily. சரியா? இப்போ I can do. Ravi waters the plants in his free time. அப்போ his hobby is gardening. Mullai pastes her collection of stamps in a notebook. Her hobby is என்னதிற்கும் collecting stamps தான். Mukesh writes all his daily routine in a diary in his free time. His hobby is கரெக்டாக சொன்னீங்க, writing a diary. Answer B. அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நிரப்பிடுவீங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஹனியும் பியும் இருக்குது. ஹனி பி. லேடி ப்ளஸ் பக், திஸ் இஸ் அ லேடி பக். ட்ரீ ப்ளஸ் ஹவுஸ், this is a tree house. Choose and write the correct sentence for the picture. Sundar likes to take pictures. The girls ride bicycles. The boys play in the ground. Renu cooks food. இப்போ இந்த காம்பவுண்ட் வேர்டை நம்ம ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபில்அப் பண்ணணும். The boy liked to eat a pancake. Raja took his paintbrush to paint the house. The housefly is a small insect. Look at the picture and complete the sentence. This is Meena, singing is her hobby. This is Somu, pot making is his hobby. This is Vijay, fishing is his hobby. Match and frame the words. Fill in the blanks with the new words. இந்த 3 வேர்ட்ஸை வச்சு ஒரு வேர்டு உருவாக்கி நம்ம இந்த ஃபில்அப் பண்ணணும். இந்த fill in the blanks நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணணும். He went to the airport. He saw many aeroplanes there. இங்கே பார்த்தீங்கன்னா பைப், மெலன், வாட்டர். ஸோ நம்ம இதை எந்த 2 வேர்டையும் இணைக்கலாம்னா வாட்டர் மெலன். ரம்யா கட் த வாட்டர் மெலன் இன்டூ மெனி பீசஸ். இங்கே மோகன் woke up in the morning. He used toothbrush to clean his teeth. Read the passage and answer the questions. இந்த பேசேஜை கவனமாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். Who is an artist? இங்கே யார் ஆர்டிஸ்ட் இந்த பேசேஜில்னா ரஹீம்ஸ் grandma is an artist. நம்ம கொஞ்சம் கவனம் மாறிட்டோம்னா ஆன்சர்ஸ் மாறிடும். கிராண்ட்பா இல்லை கிராண்ட்மா. சரியா? இந்த செகண்ட் லைன் இருக்குறியா, கிராண்ட்மா இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஹவு டஸ் ரஹீம் ஸ்பெண்ட் ஹிஸ் ஃப்ரீ டைம்? ஹி ட்ராஸ் பிக்சர். அப்படி அவன் ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான், படம் வரைஞ்சி. இப்போ ஆப்போசிட்டை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். பியூட்டிஃபுல் அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் எதுனா அக்லி. வாட் ஆர் த பிக்சர்ஸ் தட் ரஹீம் கேன் ட்ரா? ரஹீமால் என்னெல்லாம் வரைய முடியும்னா பேர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ். இப்போது இந்த சென்டென்ஸை கரெக்டாக எழுதணும். ரஹீம் கிஃப்டட் ஹிஸ் ட்ராயிங்ஸ் டு ஹிஸ் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி கிடையாது, டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். மை ஜேர்னல் இங்கே வந்து ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த ஆகாஷோடைய ஹாபியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஹாபி என்னன்னு எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதி உங்கள் ஹாபி எழுதுங்க. ஐ ஆம் கலா. எவ்ரி ஈவினிங் ஐ வாட்டரிங் த பிளான்ட்ஸ். கார்டனிங் இஸ் மை ஹாபி. It makes me happy. I have many colorful plants in my garden. When I grow up, I want to be a gardener. நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க எழுதிக்கோங்க குட்டீஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.